சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் வருடப்பிறப்புக்கு செய்யக்கூடிய இனிப்புகளில் ஒன்றான அன்னாசி பழ கேசரி. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதில் மணமாட்டும் அதில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடியதாட்டும் மிக நீண்ட நேரம் கெட்டியாகாமலும் இருக்கக்கூடிய கேசரியை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். அன்னாசி பழத்தை தோல் சீவி பொடியை நறுக்கி எடுத்து வச்சிடுங்க. ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு சீனி, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விடுதுன்னா கேசரி நீண்ட நேரம் கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கப்பு பொடியை கட் பண்ண அன்னாசி பழம், அது நம்மளுக்கு அரைச்சி எடுக்குது. ஏலக்காய் தூள், உப்பு, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இது வதக்கி எடுக்குது. நெய்யில் வதக்கி எடுத்து கேசரியில் போட்டால் நம்மளுக்கு வாயில் கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். முதல்ல நம்ம அன்னாசி பழத்துண்டை அரைச்சி எடுத்துருவோம். ஒரு கப்பு எடுத்து வச்சோம்லையே அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெயில் நெய்யும் கலந்த எண்ணெய் அதை விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். முந்திரி பருப்பு இந்த வறுத்தது தான், ஆனால் கிஸ்மிஸ் பழம் பொரிஞ்சு வரணும். இப்படி உப்பி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்துட்டு அதை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம வதக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அன்னாசி பழத்துண்டு, அதை வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதங்கி வரட்டு. அப்படின்னா தான் நல்ல சுவையாக இருக்கும். இந்த கேசரி நம்ம வாயில் கடிபடும்போது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு. அதே கடாயில் ஒரு கப்பு ரவையும் போட்டு நல்லா வறுத்து விடணும். உங்களுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டு வறுக்கணுன்னா வறுத்துக்கிடுங்க. நான் இதே அவ்வளவு போதும் நமக்கு. இப்போ நல்லா வறுப்பட்டு வரணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான், நல்லா வாசனையாட்டு இருக்கும். இப்போ அதை எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நல்லா எடுத்து வச்சாச்சு. நல்லா தீஞ்சிடக்கூடாது. இப்போது கடாயில் 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் 2 கப்பு 2.5 கப்பு விட்டீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் 1 கப்பு சீனி உங்கள் விருப்பம்தான். 1.5 கப்பு போட்டிங்கன்னா நல்ல தித்திப்பாக இருக்கும். இது மீடியமாக நமக்கு இங்கே தகட்டாமல் இருக்கும். 1 கப்பு சீனி கரெக்டான அளவில் இருக்கும். நல்ல கொதி வரட்டு. இந்த அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நல்லா கொதி இந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச அன்னாசி பழம் விழுத போட்டுடலாம். போட்டு அதுவும் நல்லா கொதித்து வரட்டு. இதில் 2 சொட்டு கலர் பொடி சேர்த்துடுங்க. கலர் பொடி சேர்க்காட்டாலும் அந்த அன்னாசி பழத்தில் உள்ள கலரே போதும். உங்களுக்கு கலர் இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் அதுவே போதும் நமக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வரட்டு. கொதி வந்த பிறகு தான், நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நீங்கள் ரவையை போடணும். ரவை அப்படியே தட்டி கிளறி விடுங்க. நம்ம கெட்டியாகாது, ஏன்னா நம்ம நெய்யில் தான் வறுத்து வச்சுருக்கோம், அதனால் கெட்டியாகாது. இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அப்படியே வேகட்டு. ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கும். இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த ரவை மணலாக தெரியும் நமக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுருங்க. விட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரட்டு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அன்னாசி பழத்துண்டு, அதையும் போட்டுருங்க. ஒரு பிஞ்சு உப்பு, ஏலக்காய் தூள் போட்டு எல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரட்டு. எண்ணெய் இருந்தால் இன்னும் கொஞ்சம் விட்டுடுங்க. இந்த நேரத்தில் நம்ம குறைவாக தான் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் குறைவாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ மீதி இருக்க எண்ணெய் நெய்யும் அவளையும் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இந்த நேரத்தில் நெய் நிறைய விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தளதளன்னு வரும். அதுதான் நமக்கு இந்த தளதளன்னு தெரியக்கூடியது. பாருங்கள், இதில் நம்ம ஓரளவு தான் எண்ணெய் நெய்யும் சேர்த்துருக்கோம். பாருங்கள், அதனால் இது நல்லா ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. 10 நிமிஷத்தில் நம்ம செய்திடலாம். பாருங்கள், இப்போ இறக்கி நம்ம பரிமாறிடலாம்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல சுவையான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்ல சுவையாக இருக்குது. இனிப்பெல்லாம் மீடியமாக திகட்டாத அளவுக்கு இருக்குது. பாருங்கள், நீங்களும் இந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கு இதே மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.